வெல்கம் பேக் டு கான்டென்ட் டு நோ கான்டென்ட். எப்பயும் போல இந்த வீக்கோட எபிசோட்ல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னா, போன வாட்டி சொன்ன மாதிரி தான் இந்த தடவை லொகேஷனும் வேற, இருக்கிற ஆளுங்களும் எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்பெஷல் எபிசோட் பிட்வீன் ஃபார் மீ. அது இருக்கிறதுலயே மோஸ்ட் ஸ்பெஷல் எபிசோட். ஏன்னா இந்த வீக்கோட எபிசோட் கசின்ஸ் வெர்சஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, அதுக்கு மினிக்கி எப்பயும் போல போடுறா நம்ம டைட்டில் கேட்டேன். ஓகே, ஸோ வெல்கம் பேக். இந்த வீக்கோட எபிசோட்ல டைட்டில் கேட்ட லைட்டா ஒரு சேஞ்சஸ் இருக்கு. இதுதான் புது டைட்டில் கேட். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம் அந்த இதுல. ஸோ ஆனா நான் சொன்னதுதான், இந்த வீக்கோட கெஸ்ட முதல்ல நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். ஓகே, ஆரம்பிங்க. ஹாய், வணக்கம். என் பேர் சத்யவாணி. சத்யவாணி, நான் கசின்ஸ் டீமுக்காக பேச வந்திருக்கேன். கசின்ஸ் டீம். ஓகே, சோ அடுத்தவங்கள்ட்ட பாஸ் பண்ணிடுவேன். கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் பாஸ் பண்ணிடுவேன். ஹாய், என் பேரு ஸ்ரீவாணி. நான் கசின் டீம்ல பேச வந்திருக்கேன். ஓகே, அவ்வளவுதான். இவங்க எப்படின்னா, வணக்கம், நான் அவ்வளவுதான் வெர்ஷன் 2.0 அந்த மாதிரி தான் பேசுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு. ஓகே, கமான் நிஷிகா. ஹாய், என் பேர் நான் சொல்ல வேணாம், அவரே சொல்லிட்டாரு. என் பேரு ஈஸ்வரி. சோ நான் கசின் டீம் சப்போர்ட் பண்ணதான் வந்திருக்கேன். ஹாய், வணக்கம், என் பேரு சுரேன். நானும் கசின் டீம் சைட் தான். ஓகே, நல்லா இருக்கு. ஆனா உங்க இன்ட்ரோ கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்கலாம். என்ன நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வரைக்கலாம். ஓகே, இவனுங்களுக்கு இன்ட்ரோ தேவையில்லை, அர்த்தம் கொடுக்க போற ஆளுக்கு. அதுக்கு முன்னாடி நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஹாய், என் பேர் ஜெயஸ்ரீ. நான் கசின் டீமுக்காக பேச வணக்கம், என் பேரு புனிதன். ஆள் பத்தலன்னு நம்ம உட்கார வச்சிருக்கேன். சப்போர்ட் பண்றது எப்பயும் போலதான். இதுதான் இந்த வீக்கோட நம்ம கெஸ்டோட இன்ட்ரோ. சோ அந்த இன்ட்ரோ சீனுக்கு முன்னுக்கு பாவம் கெஸ்டுக்கு இன்ட்ரோ கொடுக்கறப்ப நம்ம பையன்களுக்கு இன்ட்ரோ கொடுக்காம போயிருவோமா? ஆரம்பிடா நீ. நான் கேஷ் ஹாய், என் பேர் நரேன். ஃப்ரெண்ட்ஸ் டீமுக்காக பேச வந்திருக்கேன். ஹாய், என் பேர் ஹர்விஷ். நான் ஃப்ரெண்ட்ஸ்க்காக பேச வந்திருக்கேன். ஹாய், என் பேர் சக்திவேல். அண்ட் தென் நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கசின்க்கும் சேர்த்து பேச வந்திருக்கேன். ஸோ டைட்டில் கேட்டு மட்டும்தான், எல்லாத்துக்கும் ஒரு டைட்டில் கேட்ட போட்டுக்கிறேன். எல்லாரும் ஆசைப்படுறது அதுதான். போடுறா இன்னொரு வாட்டி எல்லாரும். அதுதான் இந்த வீக்கோட இன்ட்ரோ ஃபார் கெஸ்ட் அண்ட் அவர் டீம் ஆல்சோ. ஸோ வெல்கம் பேக். ஆனா இந்த டைம் நான் ஆரம்பிக்கிறேன் கேள்வியை. ஏன்னா இது ஏற்கனவே ரொம்ப லேட் ஆச்சு. இதுக்கு மேல என்னென்ன வெற்றி மங்குன்னு தெரியல. ஸோ இந்த கேள்வி என்னன்னா, ஓகே உங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னன்னா, படுத்தாதுனா. ஓகே, ஸோ என்ன கேள்வினா முதல்ல என்ன சொல்றது, வாட் ஓகே நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? அது மோஸ்ட்லி நீங்க உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. கசின்ஸோட டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? இதுதான் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், யாரு கூட டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ஸோ வாணி ஆரம்பிங்க உங்க சைட்ல இருந்து. என்ன கேட்டீங்கன்னா, நான் கசின்ஸ் கூட தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு யோசிப்பேன்.
சோ ஏன் அப்படின்னு கேட்டா அது அடுத்த ரவுண்ட்ல நான் கண்டிப்பா சொல்றது யான்னு அடுத்த ரவுண்ட்ல நீங்க சொல்றீங்க. சரி பாக்குறேனே. ஓகே வாங்க. சொல்றேன்டி இது. என்னை கேட்டா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ரொம்ப கம்மி. ஸோ கசின்ஸ் தான் ரொம்ப கூட. சின்ன பிள்ளைல இருந்து ஒன்னா வளர்ந்தோம் நாங்கெல்லாம் பாட்டி வீட்ல அந்த மாதிரி. ஸோ என்னை கேட்டா என் ஃப்ரெண்ட்ஸ் கம்பேர் பண்ணா என் கசின்ஸ் கூட தான் ரொம்ப ஹேங் அவுட் பண்ணுவேன். ஆக்சுவலி என்ன கேட்டீங்கன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அறவே இல்லைன்னு தான் சொல்லணும். எனக்கா ஸ்கூல் படிச்ச டைம்ல இருந்து நம்ம எல்லாமே அலோன் தான். எனக்கா பேக் ஸ்டெப்பர்ஸ்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் லைக். ஆனா ஸோ அப்பயே எனக்கு வந்து ரியாலிட்டி மைண்ட் வந்து செட் ஆச்சு. நம்ம உண்டே நம்ம பாத உண்டே அப்படின்னு தான் நம்ம போக முடியும். ஸோ கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஆக்சுவலி நான் இந்த எபிசோட்ல இவங்களை கூப்பிடுறப்ப நான் எனக்கு ஒரு இது இருந்துச்சு. ஏன் இவங்களை வர சொன்னேன்னா, இவங்களை முக்கியமா வர சொன்னேன்னா, ஓகே ஏன்னா ஓகே இங்க இருக்கிற வந்து எல்லாமே வந்து சின்ன வயசுல இருந்து வளர்ந்தவங்க. ஆனா இவங்க வந்து இப்பதான் வந்தவங்க. சோ அவங்களுக்கு வந்து எங்களோட கசின் சர்க்கிள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு ஒப்பீனியன் ரொம்ப நாளா இருக்கு. சோ அந்த ஒப்பீனியன் சைட்ல எல்லாரும் பார்ப்போம் அப்புறமேல. ஓகே கம் ஆன் பாய். தெரியுது, நீ மூடு. எல்லாம் சொல்ற மாதிரி தான். எனக்கு ஃப்ரெண்டுன்னு ரொம்ப குறைவு, என்ற அளவுக்கு தான் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி நான் டைம் ஸ்பெண்ட் பண்றது என்னோட சிப்லிங்ஸ், அடுத்தது என்னோட கசின்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் வெளியே போறது மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சோ நீங்க மோஸ்ட்லி உங்க டைம்லாம் வந்து இங்கிட்ட வந்து கசின்ஸோட தான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். ஓகே இல்ல நீங்க வாங்க, நீங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு வர்றதுன்னா எப்படி எல்லாரும் எல்லாத்தையும் கிளம்பிடுமா போங்க. இல்ல இப்ப ஆனா உன்னோட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன் தெரியுமா, இவனுங்க வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி கசின்ஸும் இருக்காங்க. இப்ப நீ எதுல நீங்க பேசுவேன்னு நான் பாக்குறேனே. இல்ல இப்ப வந்து எப்படின்னா மறந்துட்டேன், கொஞ்ச நேரம் இருங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இவரு ஒரு 3 எபிசோடு காண போனாரு. 3 எபிசோட கழிச்சுட்டு தான் இப்ப வராரு. இப்ப ஆனா மாலையை தூக்கிருங்க பாரு, போட்டு இந்த மாலையை எடுத்துட்டோம் திரும்பி. ஓகே சொல்லு. ஓகே இப்ப வந்து என்ன கேட்டீங்கன்னா, இந்த பக்கம் வந்து 70-30, அதே மாதிரி அந்த பக்கம் 70-30 தான். 70-30னா இப்ப எப்படின்னா இப்ப அப்படின்னு இல்ல. ஏன்னா பயப்படாத நீ பேசி அவன் போடுவான். இல்ல ஏன்னா இப்ப எப்படின்னா இப்ப நம்ம வந்து கசின் குறை இருக்கோம். அப்ப கசின் குறை இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குறை தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் குறை இருக்கும்போது நம்ம கசின்ஸ் குறை தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுமே ஒரு பக்கம் பேலன்ஸா தான் இருக்கும். ஸோ நீங்க இது வந்து ஒரு ஃப்ளோ லைன்ல தான் போவோம். ஒரு இடத்துல சேச்சுரேஷனா இருக்கும்போது இன்னொரு இடத்துல நீங்க இருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சேச்சுரேஷனா இருக்கும்போது இன்னொரு இடத்துல இருப்பீங்க. ரியலி ஐ மிஸ் யூ பாய். ஏன் தெரியுமா, இந்த வரி எவனும் 3 எபிசோட்ல எக்ஸ்பிளேஷன் கொடுக்கல எனக்கு. இல்ல அப்படின்னு இல்ல. இப்ப எப்படின்னா வந்து உங்களுக்கு நீங்க வந்து வீட்டை விட்டு வெளியாயிட்டோன்னே உங்களுக்கு வீட்டுல இருக்க பிடிக்காது. ஆனா நீங்க வீட்டை விட்டு வெளியாயிட்டீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு திருப்பி வீட்டுக்கு போகணும்னு தோணும். ஏன்னா அதுதான் உங்க சேஃப் ஜோன். அதே மாதிரிதான் நீங்க சிப்லிங்ஸ் கூட இருப்பீங்க. அப்படின்னு இல்ல, நீங்க ஒரு இடத்துல வந்து எப்பவுமே நீங்க ஒரு இடத்துல வந்து நீங்க நிறைய இடத்த நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, உங்க ஃபேமிலியா இருந்தாலும் சரி, உங்க வீடா இருந்தாலும் சரி, உங்க எங்கேயா இருந்தாலும் சரி, நீங்க டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்க வேல்யூ எப்பவுமே குறையும். வேல்யூ மீன்ஸ் நாட் அவங்க உங்களை வேல்யூ பண்ணன்னு அர்த்தம் இல்ல. உங்களை அடிக்கடி பாக்குறாங்க, எல்லா இடத்துலயும் மிஸ் அவுட் பண்ணிக்க மாட்டாங்க. ரொம்ப நீதான் இங்கதானே இருக்க, நான் ஏன் அவளை லயன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லப்பா இப்பதான் பேசணும். பின்னால கேமராமேன் நான் சொன்னது தூக்கிடுவேன். இங்க இன்டரப்ஷன் நடக்குது, கேமராமேன் பேசாம உட்காந்துருக்கான் பின்னால சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு. என்ன பேசணும்னா, நீங்க கசின்ட்ட பேச போறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பேச போறீங்களான்னு பேசிங்க. நீ பாட்டுக்கு சொந்தமா பேசுறதுனால என்னாச்சும் பேசிட்டு போனா கேக்குறேன். நான் என்னோட கசின்ஸ் வந்து கூட தான், குறவுன்னு இல்ல. ஆனா வந்து முக்காவாசி வந்து கசின்ஸ் வந்து இவ்வளவு நேரம் வீட்டுல இருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போனா மட்டும் தான் இருப்பாங்க. அதுவும் வந்து லேட் நைட் ஆயிடுச்சு கிளம்பலாம் அப்படின்னு தான் இருப்பாங்க. சோ வந்து நான் ரொம்ப கசின்ஸ் கூட ரொம்ப இது பண்ணுவேன். சோ சைட்ல வந்து நீ அவங்க கசின்ஸ் கூட அட்டாச், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. 1-2 பேர் இருக்காங்க. ஆனா ரொம்ப ரொம்ப சுத்த மாட்டோம் அந்த மாதிரி. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் வந்து போகணும்னா உட்காந்தே இருப்போம். அந்த வீட்டுக்கு போனாலும் உட்காந்தே தான் இருப்போம். நீ இப்ப பார்த்த வரைக்கும் நாங்க எங்களை வரை அட்டாச்லாம் இல்ல, அந்த வரை சொல்றேன். அந்த மாதிரி சொல்றேன். ஓகே சோ நரேன்
என்ன கேட்டீங்கன்னா நான் கசின் கூட ரொம்ப அட்டாச் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட தான். ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப அதிகம். ஸோ நீ ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸோட சைட்ல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்றேன். ஓகே அவ்வளவுதான். மிஸ்டர் புனிதன் இதெல்லாம் எதிர்பார்த்தாங்க. ரெண்டு நல்லா தத்துவமா எக்ஸ்பிளைன் பண்ற ரெண்டு பேர் நம்ம எதிர்ப்போமே. ஸோ எல்லாத்துக்கும் மாதிரி தான் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கசின்ஸும் இருக்காங்க. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படின்னா, நான் இப்ப அவங்க கூட இருக்கேனா பேசுறேன்னா அதோட முடிஞ்சு. இப்ப நான் விளையாடினா முடிஞ்சு. வீட்டுக்கு வரலேருந்து எதோ இருந்தாலும் கசின்ஸ் தான். இப்ப எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் போறோமா, இங்க அவர் கால் பண்ணுவேன், வரீங்களான்னு, வருவான்னு. இப்ப நம்ம ஒரே இடத்துல ஒரே ஃபங்க்ஷன்ல மீட் பண்ண கூட ஒரு ஆள் ஒரு சிக்னல் கொடுத்தா போதும், எல்லாமே கும்பல ஒரு இடத்துல இருப்போம். அப்ப சோ எனக்கு மினிமம் கசின் தான். ஒரு ஆள் சிக்னல் கொடுத்தா போதும், எல்லாமே அங்கதான் இருப்போம். ஏன்னா நாங்க தான் எங்களுக்குள்ளே நாங்க ரோஸ் பண்ணிக்கிட்டாலும், எவ்வளவு நாங்க ரோஸ் பண்ணிக்கிட்டாலும் நாங்களே சிரிச்சுக்கிட்டு நாங்க இது பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்தா கூட ஃப்ரெண்ட்ஸ் மதிக்க மாட்டோம், கசின்ஸ் கூட தான் கசின்ஸ் தான். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு. எல்லாரும் மாதிரி தான் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ரொம்ப குறைவு. எனக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ரொம்ப குறைவு. நான் யாரையும் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரொம்ப நம்பி அப்படி இல்ல. ஸோ கசின்ஸ் கூட தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ரவுண்ட் நம்பர் 2. ஸோ அந்த ரவுண்ட் நம்பர் 2ல என்ன கொஸ்டின்னா, இது வந்து உங்களோட ஒப்பீனியன் தான், இது உங்க சைட்ல உள்ள ஒப்பீனியன் தான். எப்படி சொல்றதுன்னா, இது வந்து cousins வந்து who judge you more or who give better advice, who actually show up when you're down. Is that a cousins or your friends? If it's cousins means இல்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. okay. So எப்படி சொல்றதுன்னா who judge you more. மன்னிச்சிருப்பா, உன்னை மறந்துட்டேன் நான் கேப்பல. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அட்வைஸ் கொடுப்பாங்க, நல்ல ஒரு விஷயம் எல்லாம் உங்களை ஃபாலோ அப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. கரெக்ட், அந்த மாதிரி ரிலேட்டட் பண்ணி தான். கொஞ்ச நேரம் இருடா, குழப்பாத. ஓகே, சோ என்னன்னா இதுல வந்து கசின்ஸ் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு குட் அட்வைஸ், ஒரு குட் ஒப்பீனியனா இருப்பாங்களா, இல்லாட்டி வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு குட் அட்வைஸ், குட் ஒப்பீனியனா இருப்பாங்க? ஏன்னா வந்து இது வந்து எல்லாத்தோட பர்சனல் லைஃப்லயும் ரிலேட்டட் பண்ணியிருக்கோம், ஆமாவா இல்லையா? அது வந்து ஒரு 100%ல ஒரு 1% அக்செப்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு லைஃப்ல நடந்திருக்கும். சோ வாணி, நீங்க சொல்லுங்க உங்க சைட்ல இருந்து முதல்ல. சரி, அப்ப வாணி நீங்க வரீங்களா, இல்லாட்டி இங்க இருந்து நான் போட்டேன் இவங்கள்ட்ட இருந்து, நம்ம ஜெயஸ்ரீட்ட இருந்து? ஓகே ஓகே, உனக்கு புரியுற வரை நான் சொல்லிட்டேன், நல்லா கேட்டுக்க. ஓகே, எப்படின்னா கசின்ஸ் வெர்சஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல கசின்ஸ் வந்து ரொம்ப அட்வைஸ் பண்றது, ரொம்ப கேர் பண்றது, ரொம்ப உன்னை எப்படி சொல்றது, உனக்கு ஒரு பிரச்சனைனா வந்து பாக்குறது, அந்த மாதிரி வந்து கசின்ஸ் வந்து ரொம்ப இது இருப்பாங்களா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப இது இருப்பாங்களா? உன் லைஃப்ல நடந்திருந்தாலும் இப்ப எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கசின்ஸும் இருக்காங்க, ஆனா ஃப்ரெண்ட்ஸை விட சிப்லிங்ஸ் அந்த மாதிரி சிப்லிங்ஸ் அதுதான் சொல்றேன். நீ சொல்லலாம், அதுக்கு வந்து கணக்குல தான் வரும். ஸோ வந்து நீ அதை சொல்லலாம், ஆனா வந்து எப்படி சொல்றேன்னு உன் லைஃப் ஒரு சினாரியோ இருக்கணும். என்னோட இதை சொல்லுமா இல்ல நான் கசின்க்கு இது பண்ற மாதிரி? நீ எப்படி ஆனாலும் பேசலாம், அது உன்னோட ஒப்பீனியன் பேசலாம், சினாரியோ மட்டும் சொல்லி. இப்ப let's say இப்ப cousin siblings friends எப்படியா இருக்கும்? எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. நான் வந்து ஓகே, நம்ம வந்து என் சேனல் அப்படிதான் நான் சொல்றது வந்து மாறன் வந்து இது வந்து ரொம்ப அப்படி கூட சொல்லலாம். சொல்லுங்க. இல்ல இதுக்கு என்ன நடக்கும்? அவ்வளவுதான், எல்லா பாலையிலையும் நான் தான் நிப்பேன், எல்லாத்துக்கிட்டையும் அடி வாங்குறது நான் தான் வாங்குவேன். ஓகே, ஸோ என்னன்னா இது வந்து நம்ம சேனல்ல ஒன்னேதான், நீங்க வந்து நான் சொல்ற டாபிக்கை மட்டும் பேசணும்னு இல்லை, உங்க லைஃப்ல அது ரிலேட்டட் பண்ணிருந்துச்சுன்னா யாரும் உங்களுக்கு ரொம்ப மோஸ்ட்லி அட்வைஸ் பண்ணுவாங்க, கேர் பண்ணாங்க, ஷோ பண்ணுவாங்க. நீ சொல்ற வரி நீ ஃபைட் பண்ண ஆசையா இருந்துச்சுன்னா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த இடத்துல வந்து நீ ஃபைட் பண்றது ஐ மீன் டாக் ஃபைட்ல பண்ணலாம், டாக் ஃபைட்ல சோ அது பண்ணலாம், ஆனா வேர்பலா நீங்க ஃபைட் பண்ணலாம். சோ வந்து அததான் சொல்றேன். ஓகே, நீ சொல்லு.
ஓகே, நான் வந்து நீ கேட்ட கேள்விக்கு வந்து நான் சொல்லணும். ஓகே, நீங்க கேட்ட கேள்விக்கு நடுவர் மறந்துட்டேன், சாரி. இரு, அப்படியே பேசுறதுக்கு நான் என்ன சோழவன் பாப்பையாவா? கொஞ்ச நேரம் இரு, அப்படியே ஃப்ளோல வரேன். அவன் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்கான், போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லு. சரி, நீ திருப்பி கேட்டது என்ன கேட்டதே திருப்பி சொல்லு. ஏன்னா நிறைய கதை ஓடுனுச்சு, அதான் பிரச்சனை. சோ உங்களை வந்து யாரு ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க, யாரு வந்து உங்களுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க, யாரு ஒரு குட் பேத்ல கூட்டிட்டு போவாங்க? அப்படி புரிஞ்சிச்சு, எனக்கு புரியும் எல்லாம். பேச மாட்டீங்க. இரு, பேசுறேன். எனக்கு எப்போதுமே வந்து நான் நார்மலா என்னோட கேரக்டர் படி சொல்ல போனா, நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து எந்த ஒரு பேடான சுச்சுவேஷனோ என்னோட பர்சனல் லைஃப் ரொம்ப ஆழமா எதுவுமே வந்து நான் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன். ஆனா வந்து அவங்க அட்வைஸ் கொடுக்கறதோட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஆனா அட்வைஸ் அப்படின்னு பார்த்தா அது வந்து என் சிஸ்டர்ஸ், என் கசின்ஸ்ல அந்த மாதிரில வந்து நிறைய பேர் வந்து எனக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி செய்யாதீங்க, இந்த மாதிரி செய்யுங்க, கரெக்டா இருக்கும். நிறைய வாட்டி நான் வந்து யோசிச்சு நிறைய மண்டையில போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல எல்லாம் வந்து என் கசின்ஸ் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. நீ வந்து நல்லா உட்காந்து யோசி, உனக்கு தெளிவு கிடைக்கும், நீ வந்து டக்குன்னு ஒரு முடிவு எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சோ அது வந்து இப்போ கொஞ்சம் தெளிவா இருக்கு. அவங்க எனக்கு இருந்தனால எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்துச்சு அந்த டைம். ஓகே, சோ போய்னா நீங்க சொல்லுங்க உங்க சைடுல இருந்து. ஆனா உடனே இந்த டைலாக் போட்டு தப்பிக்கிறாங்க. யார் இப்ப ஏதாச்சும் இப்ப நம்ம டவுனா இருந்தோம்னா யாரு வந்து நிப்பாங்க? ஃப்ரெண்ட்ஸா இல்ல கம்பேர்ட் ஃப்ரெண்ட்ஸா இல்ல கசின்ஸானு என்ன கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி என்னோட கசின் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப கம்மி. அதுவும் இந்த பாஸ்ட் 1 இயரா பர்சனல் இஷ்யூஸ் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்தது ஃபேமிலி ஆஃப்கோர்ஸ், எஸ்பெஷலா கசின்ஸ் எல்லாம் வந்திருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து கம்பேர்ட் டு ஃப்ரெண்ட்ஸ் கசின்ஸ் தான். எனக்கு என் சிப்ளிங்ஸ் ஆஃப்கோர்ஸ், ஸோ கசின்ஸ் தான் என்ன கேட்டேன்னா. ஓகே, சோ நீங்களும் வந்து கசின் சைடு தான் சொல்றீங்க. ஓகே, லெட்ஸ் கோ மிஸ்டர் புனிதன், கம் ஆன். சோ எனக்கு வந்து யாரு கசின்ஸ் தான். எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் சரி, அது எத்தனை மணிக்கா இருந்தாலும் சரி, கசின்ஸ் தான். அதுவும் கசின்ஸ் வந்து எத்தனை வயசு டிஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, நாங்க எல்லாத்துக்கும் ஒரே வயசு மாதிரி தான் பழகுவோம். எங்களுக்கு ஒரு 10 வயசு டிஃப்ரெண்ட் இருந்தாலும் சரி. உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கிறேன், இன்னும் என் மேல இருக்கிற ஒப்பீனியன் நீங்க சொல்லுங்க. இப்ப இது 18 பிளஸ் கட்டுனா இல்ல 18 இதை பத்தி நான் சொல்லணும்னா பாத்துக்கீங்க, டீசெண்டா போவோம். தவிர என் மேல உள்ள ஒப்பீனியன் சொல்லுங்க. சோ பொண்ணு கிடைக்கணும், ஒரு கல்யாணத்தை பண்ணணும். இது ப்ரோமோ இல்ல. சோ ஸ்பெஷலி அவர் சொல்ல போனா அவர் என்னோட கசின் தான். அவரு நான் எந்த லெவலுக்கு ரோஸ் பண்ண முடியுமோ இருந்தாலும் என்னதான் திருப்பி தேடி வருவாரு. வல்லவரு என்ன சரி சரி. சோ நல்ல விதமா அடுத்து வரோம். ஒரு குட் ஹார்ட் பாய் டேலண்ட். இல்ல இது ப்ரோமோ கண்டிப்பாக ப்ரமோஷன், அதனால சொல்றேன். அதை தவிர இப்ப நீங்க சொல்லுங்க, அது உங்களோட ஒப்பீனியன் வந்து நீங்க சொன்னது கசின்ஸ் தான். எந்த டைமா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துலயும் நேரமா இருந்தாலும் சரி, எனக்குன்னு ஒரு உதவி கேட்டு திரும்பி நிக்கிறப்ப வந்து நிக்கிறது என் கசின்ஸ் தான். சோ ஈஸ்வரிகா, ஓகே இண்டிவிஜுவலா கேள்வி இல்ல, இண்டிவிஜுவலா கேள்வினா நான் இதுக்குள்ளேயே கேட்கிறேன் உங்கள்ட்ட. உங்களோட முதல்ல நான் சொன்னதுதான் உங்க சைட்டோட ஒப்பீனியன். ஏன்னா நாங்களாம் வந்து சின்ன வயசுல இருந்து எல்லாரும் இங்க வளர்ந்தோம். ஆனா வந்து நீங்க வந்து யூ காட் மேரிட் ரீசென்ட்லி. சோ நீங்க வந்து நாட் ரீசென்ட்லி 6 years பேக்ல. ஓகே, சோ சரி ஓகே. சோ அததான் சொல்றேன், உங்களோட ஒப்பீனியன் நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து கசின்ஸ் வந்து கேர் பண்ணிருப்பாங்களா இல்ல உங்க சைட்ல ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா ஓகே, நீங்க வந்து 6 வருஷம் அதுக்கு முன்னுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு செக்டர் இருந்திருக்கும், இல்ல உங்க ஃபேமிலி சைட்லயும் கசின்ஸ் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சொல்றேன். கல்யாணம் பண்ற மின்னுக்குன்னா வந்து நம்மள சொன்ன மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளையும் இல்ல. நான் பஸ் குழம்புங்க முடிச்சு யூனிவர்சிட்டி முடிக்கிற டைம் யூனிவர்சிட்டி டைம் இருந்துச்சு.
அது அந்த அங்கேயிருந்து கால் எடுத்து வெளியே வைக்கும் போது எல்லாமே ஹீலாம். சோ நம்ம படிச்சு வெளியானதுல அது அவ்வளவுதான், அப்படி முடிஞ்சு. அப்ப அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களெல்லாம் பார்த்தேன். எனக்கு கசின்ஸ் வந்துச்சு. அதான் இது பொய். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன், இதெல்லாம் பொய்யுங்க. So, எல்லாத்தையும் பார்த்தேன். அதுக்கு முன்னுக்கும் தெரியும், எல்லாத்தையுமே தெரியும் எல்லாமே பழகினாங்க. So, அது ஒரு 18 வயசுல தெரியும், 18 வயசுல எல்லாத்தையுமே தெரியும். அப்புறம் கல்யாணம் பண்ணது 26 வயசுல. சோ புதுசா இருந்துச்சுல. ஓகே, உங்களோட ஒப்பீனியன் வந்து என்னது அதுல கணக்கு? நீங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்றீங்களா இல்ல கசின் சொல்றீங்களா? அதே தான் சொல்றீங்க நீங்க. உங்ககிட்ட ஒரே ரெஸ்பாண்ட் தான் அதுல கணக்கு கேட்டேன். அதான் எனக்கும் தெரியல, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இல்ல அப்படின்னு இல்ல, ஏன்னா இப்ப வந்து அவங்களோட இப்போ குடுக்குறீங்களா, இப்ப அவங்களோட என்வாயர்மெண்ட் நீங்க பாக்கணும் ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா வந்து அவங்க சின்ன வயசுல இருந்து லோனா இருந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி வந்து ஃபேமிலி டைம்ல வரும்போது அவங்க மட்டும் சொன்னாங்களா அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னு? இல்ல இப்பதான் சொன்னாங்கப்பா. இல்ல ஏன்னா இப்ப சில பேர் இப்ப வந்து எப்படின்னா மேபி வந்து அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயே வந்து அவங்க தான் வந்து இந்த டாப் ப்ரையாரிட்டியா இருக்கலாம். சோ அதனாலேயே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிக்காம போகலாம். அது நிறைய இடத்துல நடக்க வேண்டிய விஷயம். ஒரு லெவல்ல இருக்கிற வரைக்கும் நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்களும் உங்க ஃப்ரெண்டோ ஒரு லெவல்ல இருக்கிற வரைக்கும் தான் உங்க ஃப்ரெண்டு வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க. நீங்க வந்து அவங்களோட ஒரு 10 ஸ்டெப் முன்னுக்கோ அப்படி இருந்தீங்கன்னா கன்ஃபார்மா வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா யூ ஆர் நாட் இன் தியர் ரேஞ்ச். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா கசின்ஸ் அப்படி கிடையாது. கசின்ஸோ ஃபேமிலியோ சிப்ளிங்ஸோ, ஏன்னா வந்து அவங்க எப்படின்னா நீ வந்து வேல்யூ பார்த்து இருக்கிறது இல்ல, இந்த ரிலேஷன் தான் வந்து இந்த மேட்டர்ஸ். வேல்யூஸ் மேட்டர்ஸ் இல்லை. ஆனா ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து அப்படி இல்லை, வேல்யூஸ் மேட்டர்ஸ். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா 10 பணக்காரன் இருக்கிற இடத்துல ஒரு பணக்காரன் இருப்பான், 10 ஏழை இருக்கிற இடத்துல ஒரு ஏழை இருப்பான். பல இடத்துல அடி வாங்கியிருக்க போல அப்படின்னு இல்ல, பிகாஸ் இல்ல குத்தி எடுத்துன்னு இல்ல, ஒரு எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேஸ் ஆன் தேர் கேரக்டர்ஸ், பேஸ் ஆன் தி சினரியோஸ். ஒரு சினரியில மாறுவாங்க. இது வந்து நம்ம பேசிருக்கோங்க, நீங்களும் சொல்லிருக்கீங்க அந்த விஷயத்த பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். சோ இதுதான் அவங்களோட சினரியோல நான் ப்ரெடிக்ட் பண்ணது. சோ ப்ரெடிக்ஷன் கேட்டதா? இல்ல பின்னால முதல்ல இருந்து கேமரா இங்க இருக்கு, ஆனா பின்னால ஒரு 2-3 சப்போர்ட் இருக்காங்க. என்ன காரணம்? பின்னால இருந்து ஒரு சப்போர்ட் கை தட்டுறாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். சோ ரிலேஷன் வேற, நம்ம ஒரு லைன்ல இருக்கிறது வேற, நம்மளோட லெவல் வேற, நம்ம ரிலேஷன் வேற. ரிலேஷன் தான் நம்ம அடிமட்டமா இறங்கிடுவோம். சோ வேலை, லைஃப், ஸ்டேட்டஸ் அதெல்லாம் வேறலாம். சோ நம்மளுக்கு அதெல்லாம் பெரிய மேட்டர் இல்ல. அது எப்ப வேணாலும் வரும் போவோம். எஜுகேஷன் அப்படிதான். ஆமா, எப்ப வேணாலும் அது வரும் போவோம், எப்ப வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். ஆனா நம்மள நம்பி நம்மளுக்கு சப்போர்ட் பண்றவங்க, நம்ம கூட இருக்கிறவங்களை நம்ம வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம்னா அது மேமா நம்மளுக்கு வந்து பிற்காலத்துலயும் சரி ஃபியூச்சர்லயும் சரி உண்மையிலே நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோ நம்மள நம்புறவங்களை நம்ம வந்து கைவிடக்கூடாது. நம்மள நம்பி நம்ம கூட பழகிறவங்களை நம்ம மதிக்கணும். அது வந்து ஆக்சுவலி என் லைஃப்ல வந்து நான் அதை பார்த்தேன். எனக்கு 31 வயசாச்சு. இட்ஸ் ஓகே, என்னோட வயசு சொல்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என் வீட்டுல நிறைய பேரு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா எங்க வயசுல நானும் வீட்டுக்காரும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். லைஃப்லயும் சரி, கஷ்டத்துலயும் சரி, ஃபேமிலிலயும் சரி. எங்க கூட இருந்தவங்களும், எங்க கூட சார்ந்தவங்களும், எங்க கூட சார்ந்து இல்லாதவங்களும் சொல்லுங்க மிஸ்டர் நரேன். இப்ப உங்க சைட்ல நீங்க சொன்னீங்க, ஓகே, நீங்க என்ன சொன்னீங்கன்னா இப்ப எல்லாரும் கசின்ஸ் பத்தி பேசுறாங்க. உன் சைட்ல இப்ப பத்தி அறிவியோ சோ ஒப்பீனியன் என்னன்னா இங்க எல்லாமே கசின்ஸ் பத்தி எப்படி பேசுறாங்க. ஆனா வந்து நீ சொன்னது வந்து உனக்கு கசின்ஸ் வந்து இல்ல, நீ ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட அப்படின்னு. சோ நான் அதே தான் அவன்கிட்டையும் கேட்கிறேன், உன் ஒப்பீனியன் என்ன? அது ஒரு குட் பேத்து கூட்டிட்டு போறதோ, ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் சொல்றதோ, ஏதாச்சும் ஒண்ணுன்னா வந்து நிக்கிறதோ ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல?
என் சைட் படி நான் சின்ன வயசுல இருந்து கசின் கூட அவ்வளவு அட்டாச் இல்ல, ஓகே ஸ்டீல் அப்படிதான் இருக்கேன். ஃப்ரெண்ட் சைடுன்னு சொன்னா எனக்கு நான் ஒரு 17 வயசுல இருந்து நடுவில் ஒரு 17 வயசுல இருந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. தூக்கி விடுறதுக்கு, ஹெல்ப் பண்றதுக்கு, ஏதோ ஒரு கஷ்டம் வந்து நிக்கிற அளவுக்கு இருக்குங்க இன்ன வரைக்கும். எனக்கு தெரியாது தெரியாது நான் தெரிஞ்ச சொல்றேன். சொல்லு. நடுவுல குழப்பறேன். இல்ல சொல்லுங்க. அவ்வளவுதானா? ஃப்ரெண்ட்ஸ் தான். எதுக்கு இந்த மைக்கு கொடுத்தீங்க? அவன் பேசி முடிச்சுட்டான். எனக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் தானே. அது என்ன ஸ்டூடியோல கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்பப்ப பாஞ்சு ஸ்மெல் டவுன் போட்டுருவாங்க. இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்ல ஆக்சுவலி இல்ல என்ன கதைனா, இல்ல ஏன்னா இப்ப அவரு சொல்றாரு 17 வயசுல இருந்து அவர் கூட்டாளி தானே. சோ அது அவங்களுக்கு அந்த கசின் சர்க்கிள் இல்ல. ஆனா வந்து ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஓகே இங்க பாருங்க, எங்களுக்கு வந்து கசின் சர்க்கிள் இவ்வளவு பேர் இருக்கோம். சோ அந்த இது வந்து எங்களுக்கு அப்படி இருந்துச்சு. ஆனா நீ சொல்றது வந்து ஆமா இருக்கு இல்ல இருக்கு. ஆனா அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து ட்ரஸ்டபிள் இல்ல நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஓகே இப்ப அவங்க கூட்டம் எப்படி சேர்ந்துருக்கணும்னா, அவங்க இப்ப இவருக்கு எப்படி கசின்ஸ் இல்லையோ அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ கசின்ஸ் குறவா இருந்திருக்கும். சோ நாட் அப்படி இல்ல. ஆக்சுவலி எனக்கு கசின்ஸ் இருக்காங்க. இல்ல, எப்ப சந்திப்போம்னா நீங்க பழகுனது இல்ல ரைட்டா? இல்ல நீ அவன் என்ன கசின்ஸ் இருக்காங்க. அப்பா சைடு இருக்காங்க, அம்மா சைடு இருக்காங்க. நாங்களாம் எப்ப கண்டிப்பா மீட் பண்ணுவோம் அப்படின்னா யாருக்கு இல்ல ஏதோ ஒரு இல்ல அப்ப நீங்க பழகலன்னு தான் அர்த்தம். அது பேசுவோம் அவ்வளவுதான். அவங்க பேச மாட்டோம். இல்ல பேச மாட்டோம். இல்ல உங்களுக்கு கசின்ஸ் இருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப உங்களுக்கு கசின்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனா நீங்க பழகல. ஆனா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே கூட பழகுறீங்க ரைட்டா? இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபுல்லா வெளியே சுத்துறீங்க. யாரு கூட? ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஓகே இப்ப நீங்க வந்து கசின்ஸ் கூட வெளியே சுத்தி இருக்கீங்களா? ரொம்ப மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் கம்பேர் பண்ணா கூட இல்ல. அப்போ உங்க என்வைரன்மெண்ட் எப்படி சேர்ந்துருக்கு? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு கூட? உங்க கூட தானே பழகுறாங்க. அப்ப அவங்க கசின் கூட அவங்க பழகுவாங்களா? குழப்பாத நீ, எனக்கு புரியல. குழப்பறீங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்டும் உங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ்னால அவங்க கசின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? பண்ணிருக்காங்க. இல்ல அவன் அப்படி சொல்லல. அவன் வந்து கசின்ஸ் இருக்காங்க, ஆனா வந்து கசின்ஸ் கூட அவ்வளவு பழகினது இல்ல. அதான் நானும் சொல்ல வரேன். சுத்தி முத்தி இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்லங்க கலைச்சு போடுவோம். இல்ல இப்ப ஏன்னா நான் வந்துட்டு கேள்வி கேட்கிறேன், ஆனா அவனுக்கு அந்த கேள்வி புரிய மாட்டேச்சு. ஓகே நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கான் கூட டைம். அதே மாதிரி அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸும் இவனுக்கு ஒரு தானே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கான். அப்ப அவன் ஃப்ரெண்டுனால அவன் கசின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? அது வந்து ஆமா ஆமா ஆனா வாணி சொல்றது அது நம்ம பெர்சன்டேஜ்ல எடுக்க முடியாது. இல்ல பெர்சன்டேஜ் எடுக்க முடியாது. ஆனா நான் என்ன மீன் பண்ண வரேன்னா, என்னது ஓகே உங்களுக்கு ஒரு நாள் வந்து எத்தனை ஹவர்ஸ் இருக்கு? சத்யானா இல்ல இம்பார்ட்டன்ஸ். ஓகே உங்க கசின் ஓகே இந்த கட்டத்துக்கு வந்து நான் ஒரு ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஏன் வந்து உங்க கசின் வந்து ட்ரஸ்டபிளா இருக்காங்க, உங்க சிப்லிங்ஸ் ட்ரஸ்டபிளா இருக்காங்கன்னு. சின்ன வயசுல நீங்க பிறந்திருப்பீங்க. சின்ன வயசுல இருந்து நீங்க வந்து ஒரு 20 வருஷம் இப்ப உங்களுக்கு வச்சுக்கோங்களேன், உங்க வயசு நான் சொல்ல ஒரு 20 years பிளஸ் நீங்க வந்து அவங்களை சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க. ஓகேயா? சோ நீங்க அத்தனை வருஷம் நீங்க அவங்களை பாத்துட்டு வந்திருக்கீங்க. ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து ஒரு 5 years பாத்திருப்பீங்க, மேக்ஸிமம் 5 years, மேக்ஸிமம் 6 years தான் பாத்திருப்பீங்க. இல்லையே எனக்கு 10 years ஃப்ரெண்ட்ஸ். இல்ல நான் சொல்றேன் எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க சின்ன வயசுல இருந்து பார்த்த ஒரு ஆளுக்கும் நீங்க நடுவுல பார்த்த ஒரு ஆளுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. ஆக்சுவலி நிறைய விஷயம் வந்து நம்ம கசின்ஸ் கூடயும் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியாது. ரொம்ப பர்சனலான விஷயம், சென்சிட்டிவான விஷயம் எல்லாம் நிறைய இருக்கு. சோ அது எல்லாத்தையும் சொல்ல முடியாத விஷயத்த கூட நம்ம கசின் கிட்ட, கசின்ஸுக்காக தான் பேச வந்தேன், இருந்தாலும் நான் சொல்றேன், கசின்ஸ் கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த அந்த ஒரு நபர் இருப்பாங்க பர்சனலா, நம்ம அவங்க கிட்ட தான், ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். அவங்க கிட்ட மட்டும் தான் வந்து நம்ம அந்த மனசு விட்டு பேசுறது அந்த ஒரு இல்ல. ஏன்னா ஏன் அந்த கேள்வி நரேஷ் கிட்ட கேட்டேன்னா, ஏன்னா சாரிப்பா
மறந்துட்டேன். ஏன் நான் நிறைய இந்த கேள்வி கேட்டேன்னா, இப்ப வந்து வச்சுக்கோங்களேன், இப்ப நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்னால இவரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆமா 2-3 ஓகே, அதே மாதிரி வந்து இவரு வந்து அந்த டைம்ல இவர் வேலையில இருக்கும்போது இவரால என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. Okay, இப்போ உன்னோட So, கேள்வி என்னன்னு நான் கேள்வி திரும்பி வந்து சொல்றேன். நான் என்ன கேக்குறேன்னா, நாட் ஐ எம் டெல்லிங் ஹூ இஸ் த இம்பார்ட்டன்ட். நான் என்ன சொல்றேன்னா, டைம் ஸ்பெண்ட் வந்து யாரு கூட கூட Okay, பண்றீங்க? நீ என்ன சொல்ல வரேன்னு நான் சொல்றேன். Okay. கரெக்டான்னு பாரு, நான் புரிஞ்சுக்கிட்டது கரெக்டான்னு பாரு. கேள்வி நீ தானே கேட்ட. இல்ல இப்ப இவரு கேள்வி இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலி நான் சொல்றது கரெக்டான்னு பாரு. Okay. நீ சொல்ற நீங்களும் இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த ஃப்ரெண்டு வந்து அவங்க கசின்ஸ் கூட வந்து பாண்டிங் இருக்குமா அப்படின்னு கேக்குறேன். நாட் நான் பாண்டிங் இருக்குன்னு சொல்ல வரல. எப்படின்னா, ஓகே வச்சுக்கோங்களேன், நான் வந்து இப்ப நிறைய கசின்ஸ் வர இருக்கேன். ஓகே, கசின்ஸ் வரை இருந்து பழகிட்டேன். சோ எனக்கு அந்த கசின் டச் இருக்கும். அதே மாதிரிதான் இப்ப இவருக்கு ஏன் அந்த கசின் டச் இல்ல? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க உங்க ஃபேமிலி நீங்க முன்னுக்கு நீங்க ஃப்ரெண்ட் பண்ணி நீங்க பேசுறீங்கனாலே உங்க வார்த்தையில நீங்க என்ன பேசுறீங்களோ அது உங்க மனசுல இருக்கு. உங்க மனசுல உள்ள வார்த்தை தான் நீங்க வெளியே பேசுறீங்க. உங்க மனசுல வந்து ஃப்ரெண்ட் இருக்கு. ஓகே, உங்க மனசுல உள்ள ஆள் மனசுல சப்கான்சியஸ் மைண்ட்ல என்ன இருக்கோ, உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல என்ன இருக்கோ அதான் நீங்க வார்த்தையா பேசுவீங்க. சில பேர் நல்லதே பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன நினைப்போம்னா, நல்லதே பேசுறான் இவன் கெட்டவன் போல. இல்ல, அவங்க மனசுல என்ன இருக்கோ அதான் அவங்க கீப் ரிப்பீட்டிங் அப். ஓகே, சோ அதுதான் நான் அவர்கிட்ட கேட்க வரேன். அவர் ஃப்ரெண்ட் சொல்றாரு. 1-0. மொத 1 வந்தேன். என்னது இப்பதான் ஓகே, இப்ப நான் ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஏன் நான் அப்படி கேக்குறேன்னா, இப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ்னால வந்து கசின்ஸ் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஓகே, இவரு வந்து இப்ப நீ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து கசின்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணல. அவரு வந்து அவங்க கசின்க்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இப்ப அவர் ஸ்பெண்ட் பண்ணலையா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து அவர் கசின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அப்ப அவர் யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு? ஃப்ரெண்ட்ஸ் கூட. இத நீ பேசுவ, உனக்கு இருக்கு எனக்கு இல்ல, நான் என்ன பண்ணுவேன் நீ சொல்லு. தட்டிட்டேன்டா பாத்தீங்களா? ஐயோ, இல்லக்கா, இப்ப நான் என்ன மீன் பண்ண வரேன்னா, ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓகே, இப்போ உங்க ஆள் மனசுல உங்க லைஃப், நீங்க இப்ப இத்தனை வருஷம் இருந்துட்டீங்கல்ல, உங்க லைஃப்ல ஒரே ஒரு ஆள் பேரை சொல்லணும். அந்த ஒரே ஒரு ஆள் வந்து உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆள். மேபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆளா இருக்கலாம், பிடிக்காத ஆளா இருக்கலாம், பிடிச்ச ஆளா இருக்கலாம். தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஒரே ஆள் தான், ஒரே ஆள் பேர் தான் டக்குன்னு சொல்லணும். இல்ல உங்க லைஃப்ல இத்தனை வருஷம் பிறந்ததுல இருந்தே உங்க லைஃப்ல இருந்து ஒரே ஆள் பேரை சொல்லணும் டக்குன்னு. ஓகே, இல்ல ஏன்னா ஓகே நான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு क्वेश्चन கேக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இல்ல இந்த கேள்வி முடிச்சிடுறேன். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. நாளைக்கு சொன்னல இவங்கதான் அது. அவ்வளவுதான், பிள்ளை பாத்துக்கோ. இல்ல நான் இத முடிச்சிடுறேன். இத பாத்துக்கிறதுன்றது வேற. ஆனா ஒருத்தவங்க வந்து நம்மளுக்காக இருந்து நம்மளுக்காக இல்லாம போயிட்டாங்க. இல்லக்கா, அவங்களுக்காக நான் இந்த வார்த்தையை நான் சொன்னேன். ஓகே இந்த இடத்துல வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் முக்கியம். ஸோ நான் வந்து கசின் சைட்னால இந்த பதில் நான் சொல்கிறேன்னு இல்லை. மேமாங்க எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னால் ரொம்ப குறைவே. ஃபுட்சால் போவேன், வருவேன், முடிஞ்சா வந்துடுவேன், அவ்வளோதான். ரொம்ப மோஸ்ட்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கசின் கூட. அதனால் எதுவாக இருந்தாலும் முக்கியமான விஷயம்
அது இன்னொரு என்னோட பெரிய கசின், அவர் தான் வீட்லயே பெரியவர். அவர் வரல, அவர் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், நிறைய கான்டென்ட் கிடைச்சிருக்கும், நல்லா பேசுவாரு. அவர்னால வர முடியல. இல்ல இன்னைக்கு அவர் பிஸியா இருக்காரு. ஒரு நல்ல விஷயம், இப்பதான் அவருக்கு பேபி பிறந்திருக்கு. ஓகே ஓகே அங்க கொஞ்சம் இருக்காங்க, கொஞ்சம் பிஸியா இருக்காரு, அதனால வர முடியல. இல்லைன்னா கண்டிப்பா வந்திருப்பாரு. சோ நிறைய விஷயம் இல்லாத கேள்வி அவங்க எல்லாம் கொண்டாடி என்ன பண்ணி பேச போறியாண்டா? ஓகே. ஸோ எனக்கு வந்து கூட்டாளிட்ட ஒரு விஷயம், கூட்டாளி இல்லைன்னு சொல்ல இருக்கு, கூட்டாளிட்ட சொல்ல தயங்குற விஷயத்த வந்து நான் தைரியமா என்னோட சிப்ளிங்ஸ்ட சொல்லுவேன். ஸோ என்னோட சைட்லின்னு சொன்னா நான் டக்குன்னு எதிர்பார்க்கறதுன்னா மெயினா உண்மையை பொய் சொல்லாம உண்மையை சொல்லணும்னா என்னோட சிப்ளிங்ஸ் அம்மா தேடுவேன். அதுக்கப்புறம் தாண்டி தான் என்னோட கசினுக்கு வருவேன். எனக்கு புரியுது. நீங்க வந்து நீங்க சொல்றது என்னன்னா கசின்ஸ் தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்தாலும் எல்லா விஷயம், சில விஷயம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட்ட போயணும்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் போயணும். சில விஷயம் கசின், ஆனா எல்லாத்தையும் சொல்ல முடியாது. கசின்ட்ட சொல்ல முடியாத விஷயம் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்லலாம். எனக்கு ரொம்ப இல்ல, ஒரே கூட்டாளி தான் இருக்கு, இப்போ வரைக்கும் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே கூட்டாளி தான். ஆமா, அவ்வளவுதான். சோ என்னோட சைடுல இருந்து சொல்றேன்னா என்னோட பதில் இதுதான். A few moments later. லாஸ்ட் ரவுண்ட் அடுத்தது. அதுக்கு முன்னாடி ஒண்ணே இது வந்து எல்லாத்துக்கிட்டையும் நான் ஸ்பெசிஃபிக்கா கேட்பேன். எப்படின்னா எனக்கு ஒரு கேள்வி. ஏமா நீங்க கேமராவை கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். Meanwhile. வெளியே போறீங்களா இல்ல கேமரால இருக்கீங்களா? முதல்ல இருந்து அமைதியாவே இருக்கு, நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதான் ஓகே, உனக்காக நான் வச்சிருக்கேன். டைம் கொடுக்கணும். ஓகே, என்னன்னா இப்ப கொடுக்க போறது வந்து தேர்ட் ரவுண்ட்ல என்னன்னா ஆளுக்கு ஒரு சினாரியோ சொல்லுவேன். ஓகே, உன் ஃப்ரெண்டு வந்து உன் கசின் வந்து டேட் பண்றீங்க, ஓகேயா, கப்பல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா உன் ஃப்ரெண்டு வந்து உன் கசின் வந்து சீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணுவ? அதான் சொன்னாரு. இவர் யாரு உனக்கு கசின்? உன் கூட்டாளி, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து இவரை காதலிச்சிருக்காங்க. கற்பனை உண்மையால கற்பனை. அவங்க உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட், இவரு உங்க கசின். உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து இவரை காதலிச்சிருக்கு, இவரு ஏமாத்திட்டாரு. இவர் சைடு நிப்பியா, உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சைடு நிப்பியா? யார் பாக்கிட்டு நியாயம்னு பாப்பேன். அப்படி நீங்க ரேண்டமா பேசக்கூடாது. ரேண்டமா பேசக்கூடாது, ஸ்பெசிஃபிக்கா எனக்கு ஆன்சர் வேணும். நான் பாப்பேன் என்ன நடந்துச்சுன்னு. ஏன்னா நான் இவங்க என் ஃப்ரெண்டு கிட்டயும் என்ன நடந்துச்சுன்னு கேட்பேன், என் கசின் கிட்டயும் என்ன நடந்துச்சுன்னு கேட்பேன். ஏன்னா நம்ம நேரம் அதுல யார் உண்மையா பேசுறா போய் பேசுறான்னு எப்படி கண்டுபிடிக்க போறேன்? ஆனா உனக்கு ரெண்டே சாய்ஸ் தான் இருக்கு, நீ ஒண்ணு கசின் சூஸ் பண்ணா. சரி, இப்போ எக்ஸாம்பிள் ரெண்டு பேரும் என்ன கேட்டு விரும்பலையே, சோ போகடான்னு விட்டுருவேன் நானு. என்ன கேட்டு விரும்பல, என்ன கேட்டா காதலிச்சீங்க. இப்ப அவங்களுக்கான ஒரு சினாரியோ என்னன்னா, சோ நீங்க ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. Who crosses the line more with jokes? Who crosses the line more with joke? more add பண்றது ஜோக்கா இருக்கா? வாட நீ சொல்லு, நீதான் தைரியமா நினைச்சு சொல்லு. உண்மையை சொல்லுங்களேன். anyone can. இல்ல ஆனா இந்த சினரியோல வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் குறவு இல்ல, ஆல்மோஸ்ட். அவங்கள்ட்ட கேள்வி கேட்டேன், நீங்க கூட சைட்ல உட்காருங்க, நீங்க வாங்க. இல்ல ஏன் இந்த கட்டத்துல நான் பேச கொடுக்க மாட்டான். இல்ல ஏன் இந்த கட்டத்துல நான் பேசுறேன்னா, ஏன்னா வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து தப்பா போக கூடாது. அது வந்து ட்ரஸ்ட பேஸ் பண்ணிருக்கு. சோ அதனால ஸ்கிப் பண்றேன் அந்த क्वेश्चन. அப்ப நீங்க கொஞ்ச நேரம் சைட்ல உட்காருங்க. அவன் அடிச்சு அனுப்புங்கடா பின்னால. நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி எல்லாம் யாரும் இல்ல. ஜோக்குன்னு சொல்லிட்டு மண்டை கேட்டு விட்டுருக்கு. பார்ட்னர்ஸ் பிட்வீன் போயிடும், அது பெரிய ரிஃப்ளெக்ஷன். அவர் முதலே சொல்லிட்டாரு, நான் ஃப்ரெண்ட்ஸா கசனா இல்ல யாரு வேணாலும் சொல்லலாம். சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, நீ வந்து மென்டல் மாதிரி கூறாத. இல்லடா டைரக்டர் நீங்க சக்தி. ஆனா இல்ல அந்த மாதிரி எதுவும் பேசிட்டு நான் விளையாட்டுக்கு பேசுறேன்னா சீரியஸா பேசுறேன்னா சீரியஸா பேசுறேன்னா தெரியாதா? சம்டைம் அது வந்து ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ கூட டச் பண்ணோம்.
நான் லாட்டிக்ஸ் இருந்தா இது பேசுறேன்னா உனக்கு தெரியாதா? அப்ப Right. நம்மளுக்கு கண்ணெல்லாம் கலங்கி எமோஷனல் ஆயிரும் பாருங்களேன். அப்ப அதோட அந்த சாப்டர் முடிடுவோம். அவங்க எப்படி மூடுவாங்கன்னா லாட்டிக் பேசுனா சீரியஸா பேசுனா உனக்கு தெரியாதா? பார்ட்னர் தான். ஓகே தேங்க்ஸ். ஓகே சரி ஆஷ் இவனுக்கு ஜோக்கானது ஒன்று வச்சிருக்கேன். இவனுக்கு ரிலேட் பண்ணி இவனுக்கு அர்விஷ்க்கு ரிலேட் பண்ணி ஒரு இது வச்சிருக்கேன். If you ever like the same person as your friend cousin. புரியல. யாராச்சும் நீ பிடிச்ச ஆளு வந்து உனக்கு பிடிச்ச ஆளை வந்து உன் ஃப்ரெண்டுக்கோ இல்ல கசனுக்கோ பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கியா? இருந்திருக்கு. என்னது எப்படி எல்லாம் யாருன்னா சொல்லலாமா? என்ன சொல்லலாம்? பர்சனலா பேரு சொல்லாம? பேர் சொல்லலாம்ல? மோஸ்ட்லி ஃப்ரெண்ட் தான். மோஸ்ட்லி Friend. உனக்கு பிடிச்சிருக்கிற எனக்கு எனக்கு அது பிள்ளை பிடிச்சிருக்கும். தூக்க அவர் பாத்துருக்காரு. தூக்கிடுவாரு. 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 எல்லாம் தெரிஞ்சவரா என்ன நம்மளுக்கு? உங்க நம்பர் எல்லாம் தெரிஞ்சு வருதுதான். அவர் நான் போவேன், அவர் அதுக்கு முன்ன காயட் போட்டுருவாரு. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு இதனால. இதெல்லாம் ஒன்னாலதான்டி, அவனுக்கு தெரியுதா? நீ மாட்டின. ஓகே சோ அவ்வளவுதான். சரிண்ணே கமான். So who shares your secrets for entertainment? கிரண் நான் ஷேர் பண்றது. யாரு வந்து உங்களோட சீக்ரெட்டை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க, ஒரு ஜோக் ஒரு என்டர்டைன்மெண்டா வந்து இது பண்ணிப்பாங்க. அது உங்களோட சாய்ஸ் தான். தெரிஞ்சுதான் கேக்குறீங்க. ஜங்கல் ட்ரெக்கிங் போறீங்க, விழுகுறீங்க, அது யாரும் பார்க்கல. ஆனா நான் வந்து சொல்றேன், அன்னைக்கு இந்த மாதிரி சோ அதெல்லாம் அந்த மாதிரி விஷயம் வந்து மோஸ்ட்லி என்னோட கீரை வந்து யாருக்கு தெரியாத விஷயத்த வந்து கீரை வந்து இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு சீன் நடந்துருச்சு, சுத்தி வந்து ஒரு 2-3 பேர் தான் இருக்கும். ரொம்ப ரப்பாட்டம். கண்டிப்பா தெரியும், இங்க இருக்கிறவங்க தான். சோ அது வந்து நினைச்சிருந்தா அண்ணனை எப்படியா காப்பாத்து அண்ணன் அப்ப தெரிஞ்சுக்கேண்டியதான். சரி பரவாயில்ல, எல்லாம் நம்ம சொந்தம் தானே, யாரும் வச்சுக்க மாட்டாங்க. உண்மையே சொல்றேனே. செஞ்சா பரவாயில்ல, கூட இருக்கிறவனே பண்றாங்களா? அதுவும் எங்க வீட்டுல வச்சு எங்களே அடிச்சா எப்படிறா? அந்த சீனை நான் சொன்னேன் இல்ல, அந்த சீனை கூட நான் சொல்லிடுவேன். உங்களுக்கு ஓகேனா நான் சொல்லுவேன். எனக்கு ஓகே தான். என்ன நினைக்கிறீங்க? சம்மந்தப்பட்டது கேட்க ஓகேமோ? சரி புரியுதன்? ஓகே. அதாவது என்ன கதைனா, ஓகே அது என்ன கதைனா, நம்ம அம்மாவுக்கு அப்பாவுக்கு வந்து இன்னொரு தனியா ஒரு வீடு இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து வீடு பார்க்க போறப்ப நாங்க போனது இல்ல, பெரிய சின்ன தம்பி அப்பு கதிரேசன் சொந்த தம்பி பேரை மறந்துட்டாரு. கதிரேசன் மாத்தி வச்சிருக்கீங்களா? வந்து அவருக்கு தான் தெரியும். அப்ப நான் அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பூய் நீங்க இருந்த பூயில மேல இருக்காங்க, தங்கச்சி இவங்க எல்லாம் மேல வீட்டுலதான். நாங்க வந்து சைட்டுக்கு போயிட்டோம், ஆனா வந்து எந்த பிளாக்னு தெரியல. போயிட்டு பேசிக்கிட்டே அவன்கிட்ட பேசிக்கிட்டே இவங்க 2 பேரும் பின்னாடி நிக்கிறாங்க. பேசிக்கிட்டே நான் காலில் அப்படியே எத்திக்கிட்டே போறேன். நான் கீழே பார்க்கல, போன்ல பேசிக்கிட்டே அவன்கிட்ட அந்த அட்ரஸ் கேட்டுக்கிட்டே போறேன். அப்புறம் நான் போனை வச்சுட்டு என்னடா காலு சூடா இருக்கேன்னு பார்த்தேன். கீழே பார்த்தா பூனை பீ. நான் அத கூட கவனிக்காம சரி மீச்சிட்டேனே யாராச்சும் வந்துட்டு ஓமாவா சரி வாங்க போலாம் கழுவுலான்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஒரு சுருப்பு கும்மாளம், ஒரே ஜாலி. அந்த இடத்துல யார் யார் இருந்தா? கட்டினவங்க கூட பிறந்தவங்க 2 பேர் தான். அந்த ஆனா நியூஸ் எப்படி தெரியும் எல்லாத்தையும்? எப்படி பண்ண பேசிக்கிட்டு அப்புறம் இதுல ரொம்ப நேர்மையா நடந்துக்கிட்டது என்னோட கடைசி தம்பி பஞ்சாங். வந்துட்டு அந்த மாதிரி ஆச்சான சொல்லி என்ன கூட்டிட்டு போயிட்டு காடிக்குள்ள இருந்து தண்ணி போத்த எடுத்து கால்லாம் தண்ணி அவருக்கு கூட அப்ப இவங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. அவரு கூட கடைசியா போறேன். திருப்பி என்ன பார்த்துட்டு ஒரே சிரிப்பு. அவர் வந்து தம்பி கிட்ட பேசுறப்ப இப்படின்னு இப்படின்னு
கேர்ள் ஃப்ரெண்ட் பேசுற மாதிரி அப்படின்னோடனே கடவுளே. ஒரு கோலத்தை போட்டேன், எவன் வீடுன்னு வர தெரியல. வீட்டு வாசல் இல்ல, அங்க அந்த பூனை பீ பண்ணிட்டு வந்துருந்துச்சா? ஆமா கொத்தா போட்டு இருந்துச்சு. Shit. நினைக்கிறேன் அப்பதான் ஃப்ரெஷ்ஷா விழுந்திருக்க போல, மறக்கவே மாட்டேன் அதெல்லாம். edit, memes கிடைச்சிருக்குதானே? Okay. இதான் அவங்க சினாரியோலா? So இதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன். உனக்குதான். Okay, be honest. ம். Have you ever felt jealous of your own cousin's life? நீ ஏதாச்சும் சொந்தமா honest சொல்லு, ஏதாச்சும் கசின்ஸோட லைஃபை பார்த்து பொறாமப்பட்டிருக்கியா? கசின்ஸோட லைஃப்லயா? பொறாமப்பட்டிருக்கியா? இல்ல. பொறாம இல்ல. சரி, no. ஏன் வந்து பொறாமப்படலன்னு இப்ப சொல்லணுமா? Okay, சொல்லி பாரு. ஓகே, இப்ப ஏன் பொறாமப்படலன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட். இல்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்கிறேன். ஏன்னா வந்து ஏன் நான் ஜெனரஸ் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க நல்லா இருந்தா நம்மளும் நல்லா இருப்போம். இது ஒண்ணு. அவங்க நல்லா இருந்தா நம்மளும் நல்லா இருப்போம். இன்னொன்னு வந்து இப்ப வச்சுக்கோங்களேன், இப்ப அவங்க ஒரு ஃபீல்ட்ல இருக்காங்கன்னா நம்ம அதே மாதிரி வந்து அவங்க மேல ஜெலஸ் பண்ணோம்னா நமக்குள்ளேயே தான் நம்ம டேமேஜ் பண்ணிட்டு இருப்போம். நமக்குள்ளேயே நடக்கிற சிவில் கணக்கு தான் இது. ஸோ அப்ப நம்ம ஒரு growth-அ நம்ம ஃபோக்கஸ் பண்ணா, நம்ம கசினும் growth-அ ஃபோக்கஸ் பண்ணா அந்த ஃபேமிலி இன்னும் பெருசா இருக்கும். குட் ஒன். சோ அதுதான் இன்னைக்குள்ள இது. சோ இப்ப என்னன்னா, ஆனா இதுதான் இது வந்து ரொம்ப பேச முடியல. ஏன்னா ஒருத்தர் மிஸ் ஆகுறாரு இந்த இடத்துல. எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அவர் வந்து நல்ல விஷயம், அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் வர முடியல. சோ ஆனா மேமா இந்த எபிசோட் ஆனா நான் பட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கேன். ஆனா கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணல, பிகாஸ் வி ஆர் ஜஸ்ட் வார்மிங் அப். உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு தானே எப்படி பேசணும், எப்படி நம்ம புசியனே. அதனால மேமாங்க இந்த எபிசோட்ல எல்லாரும் அமைதியா இருக்கலாம். மேமாங்க ஒரு பட்டு வந்து ஆனா அப்படி இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லம்மா, நினைக்கவே மாட்டேன். சோ அந்த பட்டுல வந்து நான் வந்து இதை விட ஒரு மோர் எக்ஸைட்டிங் அந்த மாதிரி ஒரு விஷயமா எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஓகே இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நாங்க எப்படி பேசுறோன்னு. அந்த ஒரு வேல்யூபிள் ஏன் கசின்ஸா இருந்தாங்க அந்த ஒரு மெசேஜ் பேசுறோம். அதுதான் சொல்றேன். ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸும் சரி, ரெண்டு விஷயமும் தான் நம்ம எபிசோட் ரெண்டும் சரி. Okay, final. If you got any questions, you can guys ask. உங்க சைட்ல இருந்து ஒரு கேள்வி இருக்கும் தெரியுமா? ஓப்பன் கொஸ்டின். சரி, எனக்கு வந்து கொஸ்டின் எதுவுமே இல்ல, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்றேன். இப்போ உங்களோட யூடியூப் சேனல்ல எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க? சரி, ஓகே, ஓப்பனா சொல்றேன். சொல்ல போறேன், ஒரு நம்பர் சொல்றேன். பெரிய நம்பர் 369. இப்போ வந்து எத்தனை சொன்னீங்க? 68. 369. அந்த சப்ஸ்கிரைபரை தாண்டிட்டா உங்களுக்கு ஏதாவது ஒரு பாக்ஸ் சம்திங்ல ஒரு டிஜே மைக்கோ எனிதிங் ஸ்பான்சர் ஓகே பாப்போம். அவர் சொன்ன மாதிரி 369 சப்ஸ்கிரைபர்ஸ் தொட்டுட்டா கொஞ்சம் தட்டுங்கப்பா. தட்டுனீங்கன்னா ஒரு மைக் வாங்கி கொடுப்பாரு. மைக்ல கிளியரா பேசுவேன். ஓகே, சோ அதுதான். அதை தவிர வேற யார்கிட்ட ஓப்பன் டாக் இருக்கா? யாருக்காச்சும் என்னாச்சும் கேட்கணும்னு உங்களை கேட்கலாம். நீங்க என்னையும் கேட்கலாம். நீங்க உங்க சைட்ல இருந்து நீங்க என்ன பத்தி ஒப்பீனியன் கேட்கலாம். யாருக்கிட்ட சொல்லிட்டு ஓகே, யாருகிட்டனா பொதுவா எல்லாத்துக்கிட்டயுமே கேக்குறாளா? நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ், கசின் அந்த மாதிரி கேட்கல. நான் என்ன கேக்குறேன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு டைம் வரைக்கும் தான். எந்த ஃப்ரெண்டா இருந்தாலும் உங்களுக்கு 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. யாருக்காச்சும் இருக்காங்களா 20 வருஷம் 25 வருஷம்? இல்லைன்னா உன் வயசு எத்தனை? 20 வருஷம் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இந்த வருஷம் சேர்த்து ஒரு வயசுல அவன கூட்டாளி வந்துச்சா? பக்கத்துல வாட்ல அப்படி சொல்றேன். வேற கூட்டாளி வேற. ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்க. கூட்டாளி இஸ் நாட் ரிலேட்டட் டு blood. Cousins is related to blood.
ஊட்டியில போ. கசன் வந்து இங்கிலீஷ் பேச நான் வைக்கிறான். கேட்கறதே friend. நம்ம கூட்டாளி பிடிக்கிறது தடிக்காலையா? தடிக்கா. மோஸ்ட்லி தடிக்கா. So, 5 வருஷத்துக்கு அப்புறம் அதுவும் தான் நீங்க அப்பப்போ தலையை போறது, தட்டி தூக்கி 4 வருஷம் போயிடுவாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னே கிடைக்கும். ஆனா the end of the life வரைக்குமே நம்மளுக்கு வந்து ஃபேமிலி வந்து the most இம்பார்ட்டண்டா இருக்கணும். அது எப்போதுமே மனசுல வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் தான், அதே சமயத்துல நம்மளுக்கு ஃபேமிலியும் எந்த அளவுக்கு முக்கியம்னு தெரியணும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, சாவர வரைக்கும் இருப்பாங்க, அது எல்லாமே கரெக்ட். எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த கல்குலேஷன் நிறைய தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து ரெண்டுத்துக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ட் இருக்கணும். நிறைய பேர்த்தோட பேக்ரவுண்ட் வந்து ஃபேமிலி வைஸ் சரியா இருக்காது, ஃப்ரெண்ட்ஷிப் வைஸ் சரியா இருக்காது. ஆனா எப்போதுமே வந்து ரெண்டுத்துக்குமே ஈக்குவலா கொடுக்க பாருங்க. இல்ல ஆனா இப்போ ஒரு ஐப்பத்து நிக்கிறான்னு ஒரு கேள்வி. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எதிரி ஆகுறாங்க, உங்க கசின் வந்து உங்களுக்கு எதிரி ஆகுறாங்க. இதுல யாரு வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டம்? ஓகே, என்ன கேட்டா நான் ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொன்னா கசின்ஸ். இந்த எதிரி ஆகிற விஷயத்துல ஏன் தெரியுமா? பிகாஸ் நான் சைல்ட்ஹுட்ல இருந்து சின்ன வயசுல இருந்து அவங்க எல்லாத்தையும் பார்த்து வளர்ந்துட்டேன். திடீர்னு அவங்க எனக்கு எதிரி ஆகுனா என்னால அவங்கள எதிர்த்து நிக்க முடியுமான்னு தெரியாது எந்த இடத்துலயும். ஏன்னா எடுத்துக்க முடியாது, ரெண்டாவது எதிர்த்து நிக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அது நான் ஒருவேளை எனக்கு என்னால அவங்கள ஹேட் பண்ண முடியாது, அவங்கனால என்ன ஹேட் பண்ண நினைச்சாலும் எனக்கும் சக்கேட்டா இருக்கும், அவங்களுக்கும் சக்கேட்டா இருக்கும். அதே மாதிரி என்னால அவங்கள நான் சத்தியமா சொல்லுவேன், இது லைஃப்ல எனக்கு நடக்க கூடாது, டச் விட்ல. இது வந்து ஒரு விஷயம் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு எனக்கு இதுல பேச வாய்ப்பு ஒன்னெல்லாம் அடிக்கணும் டாடி. சோ அதான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது. இல்ல இது அப்படி இல்ல, இந்த விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இல்ல பாய். ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது. ஏன்னா நான் எவ்வளவு சண்டை போட்டேன்னு வச்சேன் பேசிடுவேன் திரும்பி போயிட்டு. அந்த ஒரு ஆள் இல்ல தானே. ஓகே, இதுல வந்து ஓகே இப்ப நீங்க வந்து கசின் சைடு சப்போர்ட் பண்ணீங்க. ஓகே, இப்ப நான் ஃப்ரெண்ட் சைடு கேட்கிறேன். அது நான் ஃப்ரெண்ட் சைடு சொல்றேன். நான் சைட்ல எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நான் அட்டாக் பண்ணணும்னு நினைச்சேன். ஓகே, ஐ கேன் கம்பீட் வித் தெம் வித்தின் எப்படி சொல்றது, ஒரு பிசினஸ் வரியாவோ ஒரு வெல்த் ரீதியாவோ நான் இது கம்பீட் பண்ணலாம். ஆனா என்னால பிசிக்கலா கம்பீட் பண்ணா நான் அடுத்த நாள் மூஞ்ச பாத்துக்கணும் எப்படி என் ஃப்ரெண்ட. அப்ப அது தேவையில்லை எனக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் அடிச்சுக்கணும் பிடிச்சிக்கணும் அப்படின்னு. 12 o'clock midnight. இங்கிட்டே உன் கசின் 2 பேருமே உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல எதுவா அது உனக்கு எதிரியாவே ஆயிட்டாங்க. சோ அந்த விஷயத்த நீ எப்படி ஹேண்டில் பண்ணுவ? யார் வந்து இப்ப உங்க கூட்டாளி எதிரி ஆயிட்டாங்க, உங்க கசின் எதிரி ஆயிட்டாங்க. இப்ப வந்து யார் வந்து டஃபஸ்ட், யார் வந்து கஷ்டம் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண கஷ்டமா இருக்கும்? எப்படி யாரு கூட செட்டில் பண்றதுக்கு உனக்கு ரொம்ப கஷ்டம்? கண்டிப்பா கசின் தான். ஃப்ரெண்டு போனா போட்டுன்னு போட்டுருவேன். கசின் தான் எனக்கு. கசினை செட்டில் பண்ணிடுவேன், ஃப்ரெண்டுனா போயிடுவேன். எனக்கு அவ்வளவு முக்கியம் இல்ல. ஏன்னா கசின் வந்து ஈஸியா செட்டில் பண்ணலாம். சரி, இப்ப நான் சொல்றேன் என்னோட பதில. நான் சொல்ல வரேன், சொல்லு. ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தானே ஃப்ரெண்டோட கசின் முக்கியம். சோ இறங்கி போவேன், நான் இறங்கி போவேன், 2 வாட்டி போவேன். வேணாம்னா நான் விட்டுட்டு வந்துடுவேன். கடைக்குட்டி சிங்கம் கார்த்தி. இப்ப கல்யாணி பேசி கொடுத்தாலும் கல்யாணம் பண்ணிப்பேன், இவங்களை கொடுத்தாலும் கல்யாணம் பண்ணிப்பேன். வேணா கொடுங்க 2 ஓகே, என்ன கேட்டீங்கன்னா 2 சைட்டும் கஷ்டம் தான். ஏன்னா எதிரி அளவுக்கு போயிடுச்சுன்னா கஷ்டம் தான். ஆனா அந்த 2லயும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நான் இறங்கி போறதுன்னா கசின் சைட்டு போவேன். ஃப்ரெண்டுனா நம்மளால சொல்ல முடியாது, கடைசி வரைக்கும் நம்ம கூட தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சோ அந்த விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். சோ நம்ம டைம் வந்து தேவையில்லாம அங்க இன்வெஸ்ட் பண்ணாம இங்க இவங்களாம் நம்ம கசின் தான், தர முடிய வச்சு வந்து வீட்டு உட்கார வச்சுட்டு என்ன பிரச்சனை அப்படி பேசினா அங்க அப்பயே செட்டில் பண்ணிடுவேன். அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அப்படியே வளர்ந்துருக்கோம். அந்த பேசி செட்டில் பண்ண முடியாத விஷயம் எதுவுமே இல்ல. ஆனா ஃப்ரெண்டுன்னு வந்துட்டீங்கன்னா சில விஷயம் தான் பேச முடியும். சில விஷயம் நம்மளுக்கு நம்ம எதிர்பார்க்கிற மரியாதை அங்க கிடைக்காது. ஏன்னா நம்ம கொஞ்சம் இறங்கி போயிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து
ஓ அப்ப இதுக்கு வந்து நான் தான் வந்து பெருசு, நான் வந்து இன்னும் கொஞ்சம் கத்து காட்டலாம் அந்த மாதிரி லெவலுக்கு அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எப்போதுமே ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீயும் நானும் ஒண்ணு, நீ வந்து பேசிட்டா அவங்களும் நம்மள மதிக்கணும், நம்மளும் அவங்கள மதிக்கணும்னு தான் அவங்க ஆசைப்படுவாங்க. கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீயும் இறங்கிப்போ நானும் இறங்கிப்போ, ஒரு டைமுக்கு மேல அவங்க இறங்கி அப்ப அவங்களுக்கே நம்ம தேவைப்படாது, நம்ம என்ன அதே மாதிரி முதல்ல நீங்க கேட்டீங்க ஒண்ணு என்னன்னா, நம்ம அந்த ஒரு கேப்புக்குள்ள அவங்க போயிட்டு வெளியே போயிட்டு ஒன்னும் நம்மளை பத்தி ஏதாச்சும் பேசுறாங்கன்னு நம்ம அதை கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா, அப்படின்னு நம்ம அவங்க இது பேசுவாங்க அப்படின்னு நினைச்சோம்னா இந்த வாழ்க்கையில நம்ம வந்து நிறைய விஷயத்த பின்னாடி தங்குவாக பண்ணிடுவோம். அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க வேணாம், நம்ம முன்னுக்கு போறோமா முன்னுக்கு மட்டும் போயிட்டே இருக்க வேண்டியதான். அதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோமா நம்ம அதே நிக்கிற இடத்துலயே தான் நிப்போம், முன்னுக்கு போக மாட்டோம். அப்படி எப்படி சொல்றது, நான் பிறக்கிறப்ப எப்பயும் என் கூட்டாளி கூட எல்லாம் இல்ல. ஓகே, என் கூட்டாளி எனக்கு கூட்டாளி வந்து நம்ம வந்து பக்கத்து பக்கத்துல பேபிகளா இருக்கேன், கூட்டாளி என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து 18-19 வயசுக்கு எனக்கு கூட்டாளி எல்லாம் இல்ல. அவளே ராப்பாடான கூட்டாளி, திக் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்ல. 19 வயசுக்கு மேல 20 வயசுக்கு தான் எனக்கு கூட்டாளி நிறைய பேர் வந்தாங்க. பட் ஆனா எனக்கு அந்த வயசுல சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற ஒரே கூட்டாளி ராப்பாட்டானது கசின்ஸ் மட்டும்தான். நான் அவங்களதான் கூட்டாளியாவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், கசின்ஸ் ஆகும். என்ன தூக்கிட்டே சுத்துவாங்க. Okay, if you want, I sacrifice my manam. Okay, so not this round. On the part 2 episode of part 2 after Bangi arrives. So நாங்க வந்து அந்த கதையை சொல்றோம், அந்த டாடு கதைய. எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான கதை. டாடு கதை உண்மையில இன்ட்ரெஸ்டிங்கான கதை, யாரும் நினைச்சு பார்க்காத லெவலுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஷேர். ஓகே, நீ வந்து உன் ஃப்ரெண்ட்ஸோட மூவ்மெண்ட் ஷேர் பண்ணலாம். part 2ல வந்து நம்ம மூவ்மெண்ட் ஷேர் பண்ணலாம், மூவ்மெண்ட் ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம. So happy, sad, anything. இது காண போனது நிறைய விஷயம் இருக்கு, நாங்க எங்களுக்குள்ள ஷேர் பண்றது. சோ அந்த கண்ணு குத்தி பட்டு 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 சோ 2வது மறந்துடாதீங்க, 369 சப்ஸ்கிரைபர் வந்தா புது மைக்கு வரேன்னு சொன்னாங்க. எவ்வளவு இருந்தாலும் சேனலுக்கு உதவி செய்யறாங்க, நாங்க டைட்டில் கட் போடுவோம். It's not time based. We can. Okay. ஃபாலோ பண்ற அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட ஃபாலோ பண்ணுங்க. எத்தனை பேர் இருக்கீங்க ரொம்ப நாள் சிங்கிளா என் குடும்பம் நல்லா இருக்கா? இப்படி சமாளிப்பாரு, கை மீறி போய்கின்றது, இதெல்லாம் காப்பாத்த முடியாது. ஓகே, சோ அதனால என் கதையை க்ளோசிங் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ until that என்ன சொல்லுங்க, 29 வயசுக்குள்ள அண்ணன் கல்யாணம் பண்ணிடுவாருன்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். 3 இருந்தா 30 வயசு. இதே மாதிரி பட்டுவோட வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் பெல் பட்டனை தட்டுங்க.